Hi friends, welcome back. This is your Arul. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். நம்ம எந்த சீரியலை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா சீரியல் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். என்னடா சொல்கிற அப்படி என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, அஞ்சலி மாவு கட்டு போட்டது அவங்க அப்பாவுக்குங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன நான் சொல்கிறேன், என்ன நடக்குதுன்னா நம்ம அஞ்சலி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அப்பனை இதுக்கு மேலே விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி கையை காலை உடச்சி சாவடிக்கணும்னு முடிவில் பாத்ரூம் வந்து வலிக்கு விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலி தப்பான ஒரு விஷயத்த பண்ண போனாங்க. அது ஏன்னு தட்டி கேட்டதுனால அப்பான்னு கூட பார்க்காம தள்ளி விட்டுறாருங்க. தள்ளி விட்டதில் அவர் நேராக போயிட்டு செவத்துக்கு போய் மண்டை அடித்து விழுந்துடுறாருங்க கீழே. அதனால் என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து கை கால் எல்லாமே செயல் விழுந்துருது. அதுக்கப்புறம் நம்ம அஞ்சலி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க அம்மாவும் அஞ்சலி சேர்த்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இலக்கியாவோட தம்பிக்கு சொல்கிறாங்க, இப்படி தான் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, எங்கே இருக்கவா அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நம்மளோட அஞ்சலி. அதுக்கப்புறம் நம்மளோட வசந்த் என்ன பண்ணுறாருன்னா நேராக இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த டைமில் இலக்கியா எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப்பில் ஜாலியாக அவங்க ஹஸ்பண்டோட காஃபி குடிச்சிட்டு ஜம்முன்னு இருக்காங்க. சொல்லுடா வசந்த் அப்படின்னு இலக்கியா கேட்க உடனே நம்ம வசந்த் சொல்கிறாங்க, அக்கா இப்படி தான் மாமாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, பாத்ரூமில் வலிக்கு விழுந்து கை கால்லாம் இழுத்துடுச்சுக்கா, என்னன்னு தெரில, வாக்கான்னு சொல்ல நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க. ஸோ இவங்களும் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு போய் பார்க்கலான்ட்டு வேகமாக நம்ம இலக்கியா அவங்களோட மாமா பக்கம் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அங்கே போய் பார்த்தா வீல் சேரில் உட்காந்துட்ருக்காரு மாமா. என்னாச்சு மாமா, ஏன் ஆச்சுன்னு கதறா. பட் அவரால் எதுவும் பேச முடியாதுங்க, வீல் சேரில் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கேன். ஆனால் என்ன நடந்துச்சுன்றதை வசந்த் புட்டு வைக்கிறான். என்னாச்சு வசந்த் அப்படின்னு கேட்க உடனே நம்மளோட வசந்த் இலக்கியாவுக்கு சொல்கிறான், என்னன்னு தெரியலக்கா, எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அஞ்சலி தான் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி மாமாவுக்கு இப்படி தான் ஆயிடுச்சு, பாத்ரூம் வலிக்கு வந்துட்டார், கை காலாக இழுத்துட்டு இருக்குது வா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் போனேன், எனக்கும் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்ல நம்ம இலக்கியாவுக்கு ஸ்பார்க் ஆகிடுச்சிங்க. அடியே மானங்கட்ட பக்கி பரதேசி அஞ்சலி, நீ தாண்டி மயிர் பிடிங்கிருக்க, என்ன மயிர் பிடுங்க நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தலைமுடியை பிடிச்சி இடின்னு செவத்தில் இடிச்சு மண்டையை உடச்சி ரத்தத்தை வரப்பாங்கன்னு நினச்சா உண்மையை சொல்லடி என்ன பண்ண அப்படின்னு சாஃப்டாக போய் கேட்டுட்ருக்கேங்க. தெரியல, ஒரு வலிக்கு வந்துட்டு இருந்தார், நான் தான் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் காப்பாற்றினேன், என்னையே சந்தேகப்படுறா, நீ என்ன பார்த்தா நான் அவரை பிடிச்சிக்கல தள்ளி நான் எதை கை காலை உடச்சி வச்ச மாதிரியே சொல்கிறேன், என்ன நினச்சிட்டு இருக்க, எப்போ பாரு என் விஷயத்தை தலையிறது உனக்கு வேலையாக போச்சான்னு கேட்க இந்த பைத்தியக்கார மாதிரி உடனே அஞ்சலியை முழிக்கிறாங்க. இவ கண்டுபிடிச்சிட்டாலோ மாட்டிப்போம்லோ ஐயோ அப்பப்பா அப்படின்னு துடிக்கிறா. என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைன்றது ஒரு வட்டத்துக்குள்ளே நீங்களும் நானும் உள்ளே போகலாம். ஆனால் அஞ்சலி போக மாட்டா. ஏன்னா அஞ்சலி ஒரு கேனை கூமுட்டை டுபாக்கூர் அப்படின்னு திட்டணும்னு எனக்கு ஆசை தாங்க. ஆனால் அஞ்சலி அழகில் நான் மயங்கிட்டேன்னு சொல்லி என் தம்பி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், அதனால நான் அப்படி சொல்ல மாட்டேன். பார்த்தீங்களா, வில்லி கேரக்டர் அஞ்சலிக்கு சூப்பராக கொடுக்கலாங்க. கொஞ்சம் கூட சூடு சொரணை வெக்கம் மானம் ரோசம் ஈனம் எதுவுமே இல்லைங்க. அது எதுவும் இவனுக்கும் இல்லைங்க, அதனால தான் இவனுக்கு பிடிச்சிருக்கு. அந்த கேரக்டருக்கு கொஞ்சம் மாசாக தாங்க இருக்குது. எவ்வளோ அடித்தாலும் தாங்க மாட்டான்ற மாதிரி, எவ்வளோ கேவலப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் திரும்ப திரும்ப எந்திரிச்சு வர ஒரு கெத்தான கேரக்டர்னால் அது அஞ்சலியாக தாங்க இருக்கும். சரி, ஓகே, என்னோட வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க இந்த பையன் சேனல் நேம் சொல்கிறேன், அந்த சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அவனே பொழிச்சுன்னு போகிறான் நாத்து பாவம். ஐயோ ரொம்ப நடிக்காத மானங்கட்டவனே. சரி, ஓகே நண்பர்களே, தேங்க்யூ ஸோ மச், டாட்டா சி யூ. லாஸ்ட்டாக ஒன்று சொல்லலான்னு வந்துட்டேன். பாய்.